அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். பழங்குடியின பகுதியில் வசிக்கும் பள்ளி மாணவர்கள் எளிதாக தங்குத்தடையின்றி பள்ளிகளுக்கு சென்று வர இன்றைய தினம் 3,60,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 23 வாகனங்களும் பெருநிறுவன சமூக பொறுப்பு மூலம் 3 வாகனங்களும் வழங்கப்பட உள்ளன. மேலும் பழங்குடியின மக்களின் மருத்துவ தேவைகள் மற்றும் மருத்துவ அவசர பயன்பாட்டிற்காக 5,78,71,000 ரூபாய் மதிப்பீட்டில் 25 அவசர கால ஊர்திகள், 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 20 நடமாடு மருத்துவ ஊர்திகள் வழங்கப்பட உள்ளன. இந்த சேவைகள் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலம் செயல்படுத்தப்படும். இந்த 71 வாகனங்களையும் கொடியசைத்து பழங்குடியின மக்களின் பயன்பாட்டிற்காக வழங்குமாறு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். பழங்குடியின பகுதிகளுக்கான நடமாடும் மருத்துவ ஊர்திகள் மற்றும் மருத்துவ அவசரகால ஊர்திகள், பள்ளி குழந்தைகளுக்கான பள்ளி குழந்தைகளை அழைத்து செல்ல பள்ளி வாகனங்களை வழங்கி துவக்கி வைத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் துறையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பழங்குடியின பகுதியில் வசிக்கும் பள்ளி மாணவர்கள் எளிதாக தங்குத்தடையின்றி பள்ளிகளுக்கு சென்று வர இன்றைய தினம் 3,60,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 23 வாகனங்களும் பெருநிறுவன சமூக பொறுப்பு மூலம் 3 வாகனங்களும் வழங்கப்பட உள்ளன. மேலும் பழங்குடியின மக்களின் மருத்துவ தேவைகள் மற்றும் மருத்துவ அவசர பயன்பாட்டிற்காக 5,78,71,000 ரூபாய் மதிப்பீட்டில் 25 அவசர கால ஊர்திகள், 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 20 நடமாடு மருத்துவ ஊர்திகள் வழங்கப்பட உள்ளன. இந்த சேவைகள் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலம் செயல்படுத்தப்படும். இந்த 71 வாகனங்களையும் கொடியசைத்து பழங்குடியின மக்களின் பயன்பாட்டிற்காக வழங்குமாறு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். பழங்குடியின பகுதிகளுக்கான நடமாடும் மருத்துவ ஊர்திகள் மற்றும் மருத்துவ அவசரகால ஊர்திகள், பள்ளி குழந்தைகளுக்கான பள்ளி குழந்தைகளை அழைத்து செல்ல பள்ளி வாகனங்களை வழங்கி துவக்கி வைத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் துறையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன்.